Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மைச் செய்தி. அதிமுகவின் முதல் நேர்காணலானது நிறைவு பெற்றிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நடைபெற்ற முதல் நாள் நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கி கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அதிமுகவின் முதல் நாள் நேர்காணல் பற்றிய மேலும் விவரங்கள் என்னென்ன? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான முதல் நாள் நேர்காணல் இந்த தினம் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடந்து முடிந்திருக்கிறது. விருப்பமனு அளித்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கே பி முனுசாமி மற்றும் கட்சியினுடைய அவைத் தலைவர் தமிழ் மகன் ஹுசேன், சட்டமன்ற கொறடா திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் நேர்காணலை நடத்தினாங்க. முதல் நாளான இன்று திருவள்ளூர் தனித்தொகுதி, வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் தனித்தொகுதி, அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம் தனித்தொகுதி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி தனி மற்றும் கோயம்புத்தூர் தொகுதிகளுக்கான இந்த நேர்காணல் இந்த தினம் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 20 தொகுதிகளுக்கான நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை மீதம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகள், அதாவது மத்திய மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை தினம் நடைபெற இருக்கிறது. நாளை காலையும் அதே போல அதை தொடர்ந்து நாளை பிற்பகலும் இந்த நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நேர்காணல் முடிந்த பிறகு விரைவில் வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.